Hello challengers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது one of the important video daily routine time management for state board student. This 10 minutes can give you a proper guidance to achieve good score in state board examination. Okay. Time management கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளாலையும் குட் ஸ்கோர் கண்டிப்பாக எடுக்க முடியும். வேக்கப் 4:30 AM ஷார்ப்பாக 4:30 எழுந்திரிங்க. அதுக்கும் முன்னாடி நான் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஸ்டெடி கிளாக் வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் 4:30 எழுந்ததுக்கப்புறம் 4:30 5 வரையும் ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 5 minutes மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெடிக்கு உட்காரப்போம். ஸ்டடியில் ஷார்ப்பாக 5 to 6 1 hour உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை எடுங்க. அந்த பிடிச்ச சப்ஜெக்டில் உங்கள் கிளாஸில் உங்கள் ஹோம்ஒர்க்காக என்ன உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் 2 mark இல்லை 5 mark கண்டிப்பாக படிங்க மார்னிங் எழுந்து. நெக்ஸ்ட் 6 to 7 o'clock மேத்தமேட்டிக்ஸ் போட்டு பாருங்கள். மேக்ஸ் போட்டதும் சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் இல்லைன்னா அனதர் வைஸாக நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னா, நான் நைட் ஸ்டடி டைமில் ஏதாவது ஒரு பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த பெண்டிங் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் பெண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நைட் ஸ்டடியில் அதை மார்னிங் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். மார்னிங் ஸ்டடியில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஸ்கூல் போயிடுவீங்க. ஸ்கூலில் எப்படி நீங்கள் 9 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 o'clock வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுப்போம். வீட்டுக்கு வந்ததும் போய் புக் எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 6:30 ஸ்டடிக்கு உட்காருங்க. ஈவினிங் 6:30 ஸ்டடிக்கு உட்காருங்க. நம்ம 6:30 11 o'clock வரையும் ஒரு 5 hours ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 6:30 6:40 வரையும் மார்னிங் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அந்த படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க. அதை 10 minutes ரிவைஸ் பண்ணால் போதும். 10 minutesக்குள்ளே ரிவைஸ் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டோட ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் 6:40 8 o'clock 2 hours ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து படிக்க போகிற சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதை முடிங்க. கிளாஸ் நோட்ஸை பாருங்கள். கிளாஸ் நோட்ஸ் முடித்ததுக்கப்புறம் புக்கில் என்ன கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து பாருங்கள். 8 o'clock 10 o'clock வரையும் இதுவும் 2 hours. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இதுக்கு 1 hour கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக தமிழ் மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் தமிழ் ஒன்லி இன் 2 hour. ஓகேவா? 2 hours தமிழுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தமிழ் படிக்க போகிறீங்க, இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது போயம், தமிழில் மனப்பாட பகுதி. அதுக்கப்புறம் நெடிவேனா குருவினா அந்த மாதிரியான 2 mark 3 markலாம் இருக்கும் அல்லவா, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேர்டு சப்ஜெக்டாக பார்க்க போகிறது சயின்ஸ். சயின்ஸில் பாட்னி சுவாலஜி எடுத்து படிங்க. அது 10 to 11 1 hour 2 mark படிங்க. 3 mark and 5 mark இந்த மாதிரி படிங்க. ஹோம் ஒர்க் அண்ட் ஃபேர் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கிற ஒர்க்கு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளம். ஓகே. நெக்ஸ்ட் 4th சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸ்லேயே வந்துடும். உங்கள் குரூப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணுமோ அந்த சப்ஜெக்டை நான் கொடுத்த டைமுக்குள்ளே 10 to 11 இல்லை 1 hour இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை பெண்டிங்கோ இருந்துச்சுன்னா மார்னிங் கொடுத்த 6 AM to 7 AM 1 hour படித்து சூப்பராக நம்மளோட ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க.
அப்புறம் என்ன, நல்லா போய் எல்லா ஒர்க்கையும் சூப்பராக முடிச்சிருக்கோன்னு சந்தோஷமாக 11 o'clock ஷார்ப்பாக படுத்து தூங்கிடுவாங்க. இந்த